ஹலோ, நான் ஜோசவன். இன்றைக்கி என்னென்னா ஃபஸ்ட்டு வீடியோ இதுதான். நம்ம போன வாரம் ஒரு எக்ஸல் வாங்கியிருந்தோம். அந்த எக்ஸல் சின்ன பசங்களாம் எக்ஸல் ஓட்டணுன்னு கேட்குறாங்க. எக்ஸல் ஓட்டணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. நிறைய பசங்க கமெண்ட் சொல்லியிருந்தாங்க, என்னென்னா எக்ஸல் வீடியோ போடுங்கன்னு. அதனால தான் இன்றைக்கி நம்ம எக்ஸல் வீடியோ போட்டிருக்குறோம். இன்றைக்கி உங்களுக்கு 10 ட்ரிக்ஸ் சொல்கிறேன். அது எப்படி எக்ஸல் ஓட்டோன்னு. அதனால் உங்களுக்கு இப்போ சாவி போட்டு காட்டிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு இது என்னென்னா, வண்டியில் கரெக்டாக உட்காரத்து ரெண்டு ஸ்டாண்டு. இந்த மாதிரி வண்டியில் 2 ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா அந்த 2 ஸ்டாண்ட் போட்டு உட்காந்து பார்க்கோனே. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு சாவி போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு சாவி போட்டுட்டு நான் ஒன்று வண்டி ஓட்டாதவங்க, ஓட்ட தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு இது இந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுத்து விட்டுட்டு, இந்த மாதிரி கிளச் இந்த மாதிரி இது இருக்கும். அதை இப்படி பிடிச்சி இந்த 2 பேக்கை பிடிச்சிட்டு அமுத்திடணும். அமுத்திட்டிங்களா? இப்போ என்ன பண்ணுவோம்னா கரெக்டாக இந்த முருகையில் இப்படி கொஞ்சமாக முறுக்கி பார்க்கணும். முறுக்கி பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் இப்படி போகும்போது, இப்படி கொஞ்சம் வேகமாக போகும்போது பிரேக் யூஸ் பண்ணிக்கணும். ஆமாம், எல்லாருமே என்ன தப்பு செய்கிறாங்கன்னா, ஓட்டு பழகர் இப்படி முறுக்கிட்டே இப்படி பிரேக் பிடிச்சிட்டே முறுக்காங்க. அப்படி முறுக்குனிங்கன்னா பிரேக் இதாகிடும், கட்டாயிரும். அப்புறம் பிரேக் இதாகாது, பிடிக்க முடியாது. அதனால் இப்படி அப்படியே நல்லா அப்படியே தள்ளிட்டு வாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே முறுக்கி அப்புறம் பிரேக் பிடிச்சி இப்படியே நம்ம இப்படியே 4 தடவை நம்ம செய்யும்போது உங்களுக்கு நான் செஞ்சு காட்டினேன். ஆமாம், உங்களுக்கு இப்போ நான் செஞ்சு காட்டினேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு எக்ஸலில் கீழே 2 ஸ்டாண்டு கொடுப்பாங்க. மொத்தம் உங்களுக்கு 2 ஸ்டாண்டு. ஒரு ஸ்டாண்டு ஒத்த ஸ்டாண்டு, இப்படி நிற்கிற மாதிரி, இப்படி ஒத்த ஸ்டாண்டுங்க. ரெண்டாவது 2 ஸ்டாண்ட் இருக்கும். அதை போட்டு ஃபஸ்ட்டு அதை போட்டுக்கணும். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் வண்டி அப்படியே கொஞ்சம் இப்படி முன்னாடி போகாமல் பின்னாடி போகாமல் ஆடாமல் இருக்கும். அப்படியே இப்படி அந்த ஸ்டாண்டு போட்டிங்கன்னா இந்த முன்ன இருக்கிற டயர் இப்படி கொஞ்சம் தூக்கி இருக்கும். பின் டயர் கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கும். அது உட்காந்தா தான் பின் டயர் கீழே இறங்கும், மேல் டயர் தூக்கும். சரி, சப்போஸ் உட்காரக்கு கொஞ்சம் பயமாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்படி இந்த மாதிரி இந்த 2 கையை வச்சு இப்படி 2 பிளாக், ஆமாம், பிரேக் இப்படி பிரேக் கெட்டியாக பிடிச்சிட்டு உட்காந்து இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து இப்படி காலை கீழே வச்சுக்கணும். ஆமாங்க, காலை கீழே வச்சுட்டு இப்படியே கால் கீழே வச்சுட்டு அப்படியே இப்படி ஒரு கால் இப்படி ஒரு கால் ஆமாம், இப்படி ஒரு கால் மேலே வச்சு பார்க்கணுங்க. இப்படி 2 காலுமே இப்படி மேலே வச்சு கொஞ்ச நேரம் உட்காந்து டெய்லி 3 தடவை அப்படியே வண்டியில் உட்காந்து பழகிட்டிங்கன்னா, ரெண்டாவது விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு அந்த 2 ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு போட்டு ரோட்டில் ஆள் நடமாட்டம் இல்லாத ரோட்டில் போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு இறக்கமாக இருக்கிற பிளேஸ்,
நான் இப்போ வந்து சொல்கிறது வந்து இருக்கிற பிளேஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து வண்டியில் வந்து சாவி போட்டு ஆன் பண்ணக்கூடாதுங்க. ஆன் பண்ணாமல் 2 கால் வந்து அப்படியே கீழே கீழே வந்து இறக்கத்தில் போகும்போது பாதி தூரம் வந்து நீங்கள் தள்ளிட்டிங்கன்னா மீதி தூரம் வந்து வண்டி வந்து அப்படியே இறக்கத்தில் போகும். கொஞ்சம் ஸ்பீடு போகும். அப்போ என்ன பண்ணுறீங்க, 2 கால் எடுத்து வச்சு கரெக்டாக இப்படி பிரேக் கொஞ்சம் லூஸ் விட்டுட்டு அப்படியே கீழே இறக்கத்தை போகிறீங்களா, போயிட்டு அப்படியே வந்து நல்லா வந்து கீழே இறங்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் பிடிச்சி திருப்பிட்டிங்கன்னா, ஆமாங்க, இப்படியே வச்சு நீங்கள் திருப்பலாம். ஏன்னா இந்த வண்டி ஈஸி. நான் சொன்னது பெரிய வண்டியில் தான் கொஞ்சம் கஷ்டம். நான் சொல்கிறேன் வந்து எக்ஸல் வீடியோ, சரிங்களா? அப்படியே வந்து கொஞ்சமாக திருப்பி அப்படியே சாய் போட்டு ஃபஸ்ட்டு வந்து சாய் போட்டுக்குங்க. ஆமாம், மெயின் விஷயமே சாய் போட்டு இந்த மாதிரி கீழே வந்து அந்த இது இருக்கும், பேர்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து இந்த வந்து ஸ்டார்டிங் பேர் வந்து தெரிஞ்சவங்களுக்கு வந்து சொல்கிறேன். அந்த இது இருக்கும், இந்த கிளச் இது மாதிரி, அது வந்து இப்படி ஒரு அமுத்தினீங்கன்னா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் ஆகிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பிரேக்கு பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக வருங்க. நான் வந்து எப்படி முறுக்குன்னு பார்த்துங்க. இப்படி ஆமாம், இந்த பிரேக் வந்து இப்படி 2 கை. சப்போஸ் வந்து இப்போ என்ன பண்ணுறீங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து இப்படி, ஆமாம், இப்போ வந்து நான் சொல்கிறேன், இப்படி வந்து சாவி போட்டுட்டு இப்படி திருப்பிட்டிங்கன்னா, இப்படி திருப்பிட்டு இந்த இது வந்து இப்படி அமுத்திட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்களா. ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த 2 ஸ்பிங்கர், ஆமாம், இப்படி வந்து இப்போ வந்து எப்படி பால் போடுவீங்க அது மாதிரி இந்த 2 ஸ்பிங்கர் இப்போ 2 பிடிச்சிட்டு இந்த 2 ஸ்பிங்கர் விட்டு பிச்சு இந்த கை 1 2 3 கை வந்து இப்படி பிடிச்சிக்கணும். நான் இப்படி பிடிச்சிக்கிறேன். அது மாதிரி இப்படி பிடிச்சிட்டு வண்டி வந்து இப்படி போகும். இப்படி வந்து முறுக்குனிங்கன்னா போகாதுங்க. இப்படி வச்சுட்டு அலங்காமல் வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக முறுக்கி விட்டிங்கன்னா வந்து பாதி தூரம் மேலே வந்துடுவீங்க. சப்போஸ் மேலே வந்துட்டிங்கன்னா எப்போவுமே வந்து பயம். சைக்கிள் மாதிரி தான் பைக்கிங். பைக்கிளுக்கு என்ன வித்தியாசம்னா, என்னங்க எக்ஸல் சொல்கிறேன்ட்டு பேர்லேருந்து சைக்கிளுக்கு பைக்குக்கு என்ன இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைக்கிளில் வந்து மிஷின் கிடையாது. மிஷின் இல்லாமல் வந்து பெடல். இது வந்து அதே மாதிரி தான். இதில் வந்து மிஷின், சரிங்களா? அது மாதிரி வந்து இப்படியே வந்துட்டு அப்படியே மிச்சு போகிறீங்களா, அதே மாதிரி தான் மிஷினும். நீங்கள் வந்து அதில் வந்து கால் வந்து அதில் வந்து காலில் அமுத்துறோம். இதில் வந்து நம்ம கையில் வேலை செய்கிறோம், அவ்வளோதாங்க. அது வந்து நம்ம காலில் வந்து வேலை செய்கிறோம்.